ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2024 ஆண்டு ஜூன் மாதம் 1ஆம் தேதி சனிக்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு முதற் பிறந்தவர். வெளிப்படுத்தின விசேஷம் 1:5 சொல்கிறது, மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நம் அருமை ஆண்டவருடைய பெயர் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவர் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதாவது இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறவர், என்றென்றைக்கும் உயிரோடு இருப்பவர் என்பதே அதன் அர்த்தம். வேதம் சொல்கிறது, எபிரெயர் 7:25, மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர் ஆகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவருமாயிருக்கிறார். ஆகவே மரித்தோரிலிருந்து முதற் பலனாய் எழுந்தவரே, என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவரே, சதா காலமும் உயிரோடு இருக்கிறவரே என்று சொல்லி கர்த்தரை துதியுங்கள். நிச்சயமாகவே அவர் உங்களுக்கு நல்ல சுகமும் பலனும் ஆரோக்கியமும் தந்தருள்வார். ஆதாம் ஏவாளுக்குள் மனுக்குலம் முழுவதும் மரித்தது. இன்றும் தினந்தோறும் லட்சக்கணக்கான பேர் மரித்து கொண்டிருக்கிறார்கள். மறுபக்கம் பூமியில் குழந்தைகள் பிறப்பு அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. 1ஆம் மற்றும் 2ஆம் உலக மகா யுத்தங்களில் லட்சக்கணக்கான பொது ஜனங்களும் போர் வீரர்களும் மரித்தார்கள். ஆனால் இயேசு கல்வாரி சிலுவையில் மரித்த மரணம் தற்செயலாய் நடந்த ஒரு நிகழ்வு அல்ல. அவர் நமக்காகவே மரித்தார், நமக்காகவே உயிரோடு எழுந்தார். மாத்திரமல்ல, மரித்தோரிலிருந்து முதற் பலனானார். உயிர்த்தெழுந்த நம்பிக்கையை அவர் மூலமாய் நாம் பெறுகிறோம். வேத புத்தகத்தில் தெரிவித்துள்ளபடி மரித்து முதலாவது உயிரோடு எழுந்தது சாரிபாத் விதவையின் மகன் ஆவான். ஆனால் அவனும் பின்பு மரித்தான். சுலேமியாளின் மகனை எலிசா உயிரோடு எழுப்பினார். சில காலம் சென்று அவனும் மரித்தான். லாசரு, யவீருவின் மகள், நாயினூர் விதவையின் மகன், தொற்கால், ஐத்திகு போன்றவர்கள் மரித்து உயிரோடு எழுந்தார்கள். ஆனால் அவர்கள் மீண்டும் மரித்து போனார்கள், முதற் பலன் ஆகவில்லை. ஆனால் உயிர்த்தெழுந்த இயேசு அப்படியல்ல. இனி அவர் மரிப்பதில்லை. யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழப்போகிற சகல தேவனுடைய பிள்ளைகளுக்கும் அவரே முதற் பலனானார். அவர் உயிர்த்தெழுந்து மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோள்களை கைப்பற்றினார். அவர் இனி மரணத்தை காண்பதில்லை. அவர் மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே நமக்கு உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை ஏற்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவின் வருகையின் போது இமைப்பொழுதில் நாம் மறுரூபமாக்கப்பட்டு மகிமையின் மேல் மகிமை அடைவோம். தேவ பிள்ளைகளே, மரணத்தை குறித்து பயப்படாதிருங்கள். கிறிஸ்து மரணத்தின் கூரை முறித்து விட்டார். ஆகவே மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று வெற்றி முழக்கமிடுங்கள். 1 கொரிந்தியர் 15:55. கர்த்தர் உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார் அல்லவா? இன்றைய நினைவிற்கு ரோமர் 8:11. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். இன்றைய வேத வாசிப்பு காலை 2 நாளாகமம் 15 மற்றும் 16ஆம் அதிகாரங்கள், மாலை யோவான் 12ஆம் அதிகாரம் 27 50ஆம் வசனம் முடிய. அன்புக்குரிய அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்தவர் உங்களையும் உயிர்ப்பிக்க வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.